ட்ரையம்போட 400cc செக்மெண்ட்டில் ஸ்பீட் 400 அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் T4 அப்படிங்கிற இந்த மாடலை வந்து நம்ம பார்த்தோம். ஸ்பீட் 400 லான்ச் பண்ணி ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே வந்து 400X லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்கிராம்ப்ளர் 400Xக்கு அப்கிரேடா ஸ்கிராம்ப்ளர் 400XE அப்படிங்கிற இந்த மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நோட் பண்ணக்கூடிய ஒரு அப்கிரேட் என்ன அப்படின்னா ஸ்போக் டியூப்லெஸ் டயர் தான். இது வந்து ஒரு சூப்பரான அப்கிரேட். அதோட ஹேண்டில் பார் வந்து ஸ்கிராம் 400X விட இந்த XE-ல ஸ்லைட்டா வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அக்சசரிஸ்னு சொல்லப்படுற சில விஷயங்களை டிஃபால்ட்டாவே இந்த மோட்டார் சைக்கிளில் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு, ஐ மட் கார்டு ப்ளஸ் வந்து இன்ஜின் கார்டு கீழே நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இன்ஜின் கார்டும் வந்து இதில் டிஃபால்ட்டாகவே வந்துடுது. இது எல்லாமே இந்த பைக்லேயே டிஃபால்ட்டாக இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ்லேயே வர்றதுங்கிறது அட்வான்டேஜான விஷயம். அதோட நிறைய கலர்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த XE-ல மேஜரான அப்கிரேட்ஸ். இதை தாண்டி இன்ஜின் வைஸ் அவங்க பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ABS இது எல்லாமே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பட் ஸ்பீடில் வந்து அதை பண்ண முடியாது. இன்ஜினை பற்றி சொல்லணும்னா அதே 39.5 bhp 37.5 Nm டார்க் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸில் இருக்கிற அதே இன்ஜின் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே பவர், அதே டார்க், ஈவன் சஸ்பென்ஷன் அதே தான், எலக்ட்ரானிக்ஸ் அதே தான். அதனால் நீங்கள் ஒரு எக்ஸை நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக XE-ல பெரிய டிஃப்ரென்ஸ் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் இருக்காது. ஆனால் நீங்கள் ரைட் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இதில் டியூப்லெஸ் வீல் ஸ்போக் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லைட்டாக இதோடைய ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அலாய் வீல்ஸ்க்கும் ஸ்போக் வீல்ஸ்க்கும் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். எர்கனாமிக்ஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது ஹைவேல என்னை வந்து ரொம்ப லாங் ரைடு ஈஸியாக வந்து ரைட் பண்ண வச்சது. கிட்டத்தட்ட நான் 250-500 கிலோமீட்டர்ஸ் இந்த மோட்டார் சைக்கிளில் ரைட் பண்ணேன். நான் டயர்டாகவே ஃபீல் ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து நாட் ஒன்லி சிட்டி பேஸ்டு மோட்டார் சைக்கிள், நீங்கள் வந்து ஸ்லைட்டாக ஆஃப் ரோடும் எடுத்துகிட்டு போகலாம். அதோட ஹைவேல நீங்கள் ரைட் பண்ணுறப்ப கண்டிப்பாக சின்ன பேட்ரோல்ஸ் இருக்கும், குழி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கடந்து போகிறதுக்கு சஸ்பென்ஷன் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 19 inch அண்ட் ரியரில் 17 போது இதோட சஸ்பென்ஷன் இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது. எக்ஸை விட இந்த XE வந்து 5 kg ஓவரால் வெயிட் ஆட் ஆகிருக்கு. 190 kg வருது. இப்போது சீட் ஹைட் வந்து 835 mm. இது யூஸ்வலான சீட் ஹைட் கிடையாது. நார்மலாக சிட்டி பைக்ஸ்லலாம் ஒரு 800 mm சீட் ஹைட் தான் இருக்கும். ஒரு 35 mm அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக டால் ரைட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஷார்ட் ரைடர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 6 feet ஹைட்டு, அவர் உட்காரும் போதே வந்து என்ன இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண. அப்படி அதனால நீங்கள் ஸ்கிராம்ப்ளர் வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா சீட் ஹைட் உங்களுக்கு ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பீட் 400 போய்க்கலாம். இன்ஜினில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே இன்ஜின் தான், அதே பெர்ஃபார்மன்ஸ் தான், அதே BHP எல்லாமே சேம் தான். இந்த இன்ஜினில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஹீட் மேனேஜ்மெண்ட். ட்ரையம்ப் அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்து புது பைக், ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தான், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருந்தது. ஆனால் நான் இது லாங் ரைடுக்கு எடுத்துகிட்டு போனேன். இனிஷியலாக ஒரு சிட்டிக்குள்ளே ஷோரூமில் இருந்து சிட்டிக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் வரையும் போகிறப்ப இன்ஜின் ஹீட் ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் அதுவே நான் ஹைவேக்கு எடுத்துகிட்டு போயிட்ட அப்புறம் சுத்தமாக ஹீட்டே தெரியல. ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணி வண்டியை நிறுத்தின அப்புறம் ஒரு 2 minutesக்குள்ளார இன்ஜினோட ஹீட் வந்து சுத்தமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் ஹைவேல ரைட் பண்ணுறப்ப கூட இன்ஜின் ஹீட் வந்து எனக்கு தெரியவே இல்லை. அந்த விஷயத்தில் ட்ரையம்ப் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இன்ஜினோட குவாலிட்டி, எக்ஸாஸ்ட் நோட் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹைவேல டயர்ஸோட கிரிப் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் டயர்ஸை விட பிரேக்கை பற்றி தான் அதிகமாக நான் பேசணும். ஏன்னா ஸ்பீட் 400ல இருக்கிற பிரேக் பேட்ஸை விட இந்த ஸ்கிராம்ப்ளர் எக்ஸில் இருந்த பிரேக் பேட்ஸ் வந்து அவ்வளோவா பிரேக் பிடிக்கல அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வந்தது. எக்ஸில் வந்து ஆர்கானிக் பிரேக் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்பீட் 400ல செராமிக் பிரேக் பேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த செராமிக் பிரேக் பேட்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு பிரேக் பண்ணிங்கன்னா பைட் ரொம்ப இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும், வண்டியும் நீங்கள் சொல்கிற இடத்துல நிற்கும். ஆனால் இந்த ஆர்கானிக் பிரேக் பேட் அப்படிங்கிறது ஆஃப் ரோடு ஓரியன்ட். நீங்கள் ஆஃப் ரோடில் சேர்லலாம் ஓட்டுறப்ப நீங்கள் சடனாக பிரேக் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணுறப்ப ABSலாம் ஆஃப் பண்ணிட்டு தான் ஓட்டுவீங்க. அதனால் அந்த லாக் இமீடியட்டாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரேக் பேடில் வந்து அந்த லாக் ஆகாமல் இருக்க அதோடைய தன்மை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் இந்த டிஸ்க்ஸ் மேலே. நீங்கள் ஹைவேல ஒரு 3 digitல க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனாக நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் அந்த டிலே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ரைட் பண்ண ஒரு பைக்குடைய அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு புரிய வந்துடும். அப்படி புரிய வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிரேக்கை வந்து கால்குலேட் பண்ணிப்பீங்க. ஓகே, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இவ்வளோ பிரேக் பண்ணால் வண்டி இங்கே நிற்குது அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ண அப்புறம் உங்களுக்கு அது புரிய வந்துடும். ஆனால் இனிஷியலாக ரைட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக பிரேக் பண்ணி நிறுத்துகிற டிஸ்டன்ஸ் இதில் இருக்காது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். அதை நம்ம பார்த்துக்கணும். கியர் பாக்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத் கிடையாது, பட் இருந்தாலும் ஓகே தான். நான் அது வந்து ஒரு மைனஸாக சொல்ல மாட்டேன், பட் இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதோட ஆல்ரெடி எக்ஸ் வாங்கின ஓனர்ஸ் வந்து இந்த XE-ல வர்ற
டியூப்லெஸ் ஸ்போக் வீலை மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டால் 70,000 rupees காஸ்ட் ஆகும். ஆனால் டோட்டல் வீல் ஹப்பையே மாற்றணுமா, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் எனக்கு கிளியராக தெரியல. நான் ட்ரையம்ப் கிட்ட இன்னும் டீட்டெயிலாக கேட்டு அதை வேணா இன்னொரு சின்ன ஷார்ட் வீடியோவை நான் போடுறேன். இந்த மோட்டார் சைக்கிள் யாருக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிட்டி ரைடும் ஓட்டணும், எனக்கு பைக் ரொம்ப சின்னதாக இருக்கணும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும், சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஹைவேக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப ரொம்ப கேப்பபிளாக இருக்கணும், 3 digit ஸ்பீடில் போகணும், ரோட்டில் இருக்கிற பேட்ரோல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும், எனக்கு வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். மூணாவது எனக்கு வந்து ஆஃப் ரோடும் போகணும், ஸ்லைட்டாக ஒரு ஆஃப் ரோட் பண்ணுற கேப்பபிளாகவும் இந்த மிஷின் இருக்கணும் அப்படின்னு இந்த 3 வகையான பாக்ஸஸையும் டிக் பண்ணுற ஒரு ஆளுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த XC வந்து இப்போ 2,98,000க்கு வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30,000 இந்த ஸ்கிராம் 400Xஐ விட இந்த XC வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஆடடாக டிஃபால்ட்டாக நிறைய அக்சசரிஸ் இதுலேயே வந்துடுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் இதோடைய லுக், கலர் இதெல்லாம் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. இந்த அப்கிரேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் ரிவ்யூஸை பார்க்கணும் அப்படின்னா மோட்டார் விகடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்கிராம் 400XC பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் TJ. நன்றி.